ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்த ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா க்ரோத் ஆகும் அப்படி சொல்லி நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஸோ இதை நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ இதை நான் ஒரு 20 டேஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ முடி வந்து அந்த அளவுக்கு கொட்டாது, முடி வந்து புது முடி வந்து வளருது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 20 டேஸ் இல்லைன்னு 25 டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோடைய பெஸ்ட் ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ஆயில் நல்லா ரெட் கலரில் இருக்குது. இதில் எந்த ஒரு கலர்ஸும் நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்குறதே கிடையாது. நார்மல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹோம்மேட் திங்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரு சீரகம், இதோட வந்து வேம்பாலம்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு 50 கிராம் வந்து ஜஸ்ட்டு 50 ருபீஸ் சம்திங் அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஆயில் வந்து நீங்கள் வீட்டில் வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மல் நல்ல ஒரு சுத்தமான எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கடையில் விற்கும். எஸ்விஎஸ் இல்லை, கோகோனட் ஆயில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வாங்கி இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணி கரெக்டாக ஓவர் நைட் வச்சுருங்க. ஸோ ஒரு நைட் இருந்தால் போதும். நீங்கள் இன்றைக்கி நைட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் எடுத்து நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணல. ஸோ ஓவர் நைட் இருந்ததுக்கு கலர் நல்லா ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிரும். இதை காய்ச்சும் போது, அதாவது இது நல்லா ஹீட் பண்ணும்போது இன்னும் ரெட் கலரில் ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது. இதை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் காய்ச்சாமையே நல்ல கலர் பார்த்தீங்களா எந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லா ரெட் கலரில் இருக்குது. இது இன்னும் வந்து நல்லா ரெட் ஆகும். இது நல்லா ஹீட் ஆகும்போது நல்லா ரெட் கலர் ஆகும். ஸோ இந்த எண்ணெய் நீங்கள் ரெகுலராக தேய்ச்சிட்டு வந்தீங்க, இது தேய்ச்சி குளிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்போவுமே கோகோனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த கோகோனட் ஆயிலோட சேர்ந்து தான் நம்ம இதை கலந்து இது பண்ண போகிறோம். ஸோ இதை தேய்ச்சிட்டு குளிக்கணும், இதை தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நம்ம டெய்லி யூஸுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டபுள் பாய்லர் மெத்தடில் நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு ஏறணும். சூடு ஏறி அங்கங்கே அப்படியே நுரைச்சி அப்படியே ஒரு மாதிரி அங்கங்கே பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் கலரில். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிப்போம். கலரை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அந்த கலரே நமக்கு வந்து அப்படியே கண்ணை பறிக்கும். அந்த கலரில் இருக்குது. நல்லா ரெட் கலர் ஜெல்லி மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளுடைய ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டியதில்லை. சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணிடுற ஒரு ஆயில் தான் இது. இதில் நம்ம சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது தான். வேப்பாளம்பட்டை மட்டும் நீங்கள் வெளியே வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு இல்லை 20 டேஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டே இல்லை ஒரு 10 டேஸ்க்கு நல்ல தாராளமாக வரும் ஆயிலு. ஸோ இதை வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கோ சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.